கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Matthew's Gospel chapter 21 verse 10. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையிலே நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். கவனிகள். When he come into Jerusalem, தமிழ் பைபிள்ல அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து இவர் யார் என்றார். Who is this? இந்த கால வேளையிலே செய்தியின் தலைப்பு Who is this? இவர் யார் என்று கேட்டார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் ஒரு சில பிள்ளைகளை குறித்து சொல்லுவார்கள். ஒரு சிலரை குறித்து இவர் யாரு, இந்த அம்மா யாரு, இந்த ஐயா யாரு, இப்படிலாம் பேசுறாங்களே, இப்படிலாம் நடக்கிறார்களே என்று ஒரு நெகட்டிவ் சைட், சாத்தியமில்லாத வார்த்தை சூழ்நிலையிலே நாம் இந்த கேள்வி Who is this? என்ன இந்த ஜென்டில்மேன் மாதிரி இருக்கிறாரு, ஆனா இவ்வளவு பேசுறாரு, இந்த அம்மா இப்படி பேசுது, இந்த பிள்ளைங்க இப்படி பேசுது, இந்த வாலிப பிள்ளை இப்படி பேசுது என்று Who is this? யார் இவங்க? அது போல பழைய ஏற்பாட்டின் காலத்துல தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது யுத்தத்துக்கு அவன் கோலியாத்து விஷயத்திலே ஒண்ணு சாமுவேல் 17ஆம் அதிகாரம்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா யாருடைய மகன், இன்னொரு இடத்துல யாருடைய மகள் என்று இருக்கும். அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த காலகட்டத்தில் நகரத்தார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்றார்கள். என்ன சொன்னார்கள்? Who is this? இவர் யார் என்றார்கள். நான் இந்த வார்த்தையை சற்று யோசித்து தியானித்து, அவர் எருசலேமில் பிரவேசிக்கையில், கவனிங்கள், when he come into Jerusalem. அதுபோல நாம் சில இடங்களுக்கு போகும் பொழுது, சில வீடுகளுக்கோ சில இடங்களுக்கோ அபிஷியலாகவோ அல்லது ஸ்பிரிச்சுவலாகவோ அல்லது பர்சனல் மேட்டருக்காகவோ போகும் பொழுது Who are you? நீங்க யாரு? Who is this? நீங்க யாரு? நீங்க என்ன வேணும், உங்களுக்கு என்ன என்று நம்மளை கேட்பாங்க. அதுபோல இயேசு எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் இந்த வார்த்தை, இதே வார்த்தை மார்க்கு 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 45வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று வாசிக்க வேண்டாம். அதுபோல யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் while he was entering in Jerusalem, எருசலேமுக்குள்ளே அவர் வரும் பொழுது, அதுபோல நாம் சில இடங்களுக்கு போகும் பொழுது உலக பிரகாரமாகவோ ஆவிக்குரிய பிரகாரமாகவோ அல்லது வீட்டு விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ ஏதோ ஒரு காரியத்துக்கு, ஒரு அரசாங்க காரியத்துக்காகவோ ஒரு கவர்மெண்ட் மேட்டருக்காக போகும்பொழுது Who is this? யார் இவர், இவங்க யார் வந்திருக்கிறாங்க, இவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க என்று கேட்பாங்க. அது போல இயேசு மாம்சத்திலே அவர் நடமாடி கொண்டிருந்த காலத்தில், அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 21:10 மறுபடியும் 20 முடிஞ்சா வாசிங்கல்ல. 21:10. அல்லேலூயா. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, the whole city, people of the city, நகரத்தார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, they were amazed, ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார். ஆனால் இயேசுனுடைய பிறப்பு ஒரு ஆச்சரியம்,
அது மட்டுமல்லாமல் அவருடைய வளர்ப்பு, தேவாலயத்திலே அவர் பேசின விதம், அவர் எல்லாருடைய கண்களும் அவரை பார்த்தது. எல்லாருடைய கண்களும் என்று பார்த்தது. அவர் அந்த 12வது வயதிலே அந்த எருசலேம் தேவாலயத்திலே பண்ண பிரசங்கத்தை குறித்து எவ்ரிபடி வாஸ் அஸ்டானிஷ்ட். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதுபோல நான் அந்த வசனத்தை கவனித்து யோசித்து, who is this? இந்த தேவன் யார்? இந்த தேவன் யார்? இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படியெல்லாம் மனுக்குலத்துக்கும் ஒவ்வொரு புறஜாதிகளுக்கும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் சீயோனுக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கும் எல்லாருக்கும் பூமியிலே அவரை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் அவர் எப்படிப்பட்டவர் என்ற வேதத்திலே அநேக இடங்களில் பதில் இருக்கிறது. ஆனால் கால அளவின்படி ஒவ்வொன்றாக நீங்களும் நானும் தியானிக்கலாம். முதலாவதாக, he is omnipotent. அவர் ஒரு சர்வ வல்லவர். The first point, who is this? He is omnipotent. அவர் சர்வ வல்லவர். எரேமியா 32ஆம் அதிகாரம், எரேமியா 32ஆம் அதிகாரம் 15வது வசனம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெரமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரின் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கவனிங்கள், மறுபடியும் வாசிங்கள். கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரின் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. கவனிங்கள், he is omnipotent. அதாவது அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லும் பொழுது வசனம், இதோ தேவரே உம்முடைய மகா பலத்தினால், பை யுவர் பவர், மகா பலத்தினால். அப்படியானால் thou hast made the heaven and the earth by thy great power, by thy great power. உம்முடைய மகா பலத்தினாலே, உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட, stretch forth, நீட்டப்பட்ட, அதான் வார்த்தை, stretch out arm, stretch out arm. அப்படியே உம்முடைய ஓங்கிய புயத்தினாலும், நீட்டப்பட்ட அந்த புயத்தினாலும். வசனத்தை வாசியுங்கள். 17ஆம் வசனத்தை. 32:17 எரேமியா. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கவனிங்கள், வானத்தையும் பூமி உண்டாக்கினா he got a great power. கவனிங்கள், it's a great power. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. கவனிங்க, இது இந்த வசனத்தை எங்க நம்ம ஒப்பிடலாம்? ஜெனசிஸ் 1:1 எடுக்க வேண்டாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். In the beginning God, வானத்தையும் பூமியும் அவர் உண்டாக்கினார். அவனைகள் ஏன் அந்த வார்த்தை கிரியேட்டட், he created certain things. வானத்தையும் பூமியும் he created, உண்டாக்கினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பேசுகிற வார்த்தை ஒன்னொன்று சற்று யோசியுங்கள். என்னுடைய செய்திக்கு ஏற்றவாறு நான் பேசுகிறேன். கர்த்தர் கொடுத்த அந்த ஆம்னிபொட்டன்ட், வல்லமை, நீட்டப்பட்ட அல்லது உபயோகப்படுத்தப்பட்ட அந்த வல்லமை, அந்த வசனத்தை ஆதியாகமும் 1:1 நாம் ஒப்பிட்டு பேச முடியும், ஒப்பிட்டு பார்க்க முடியும்.
அதனால்தான் வானத்தையும் பூமி உண்டாக்கினேன், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? அப்படியானால் he can do anything for you, he can do anything for me, he can do anything for your ministry, he can do anything for your job, he can do anything for your family matter, he can do anything for your personal matter. You can trust anything into it. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நன்றாக உணர வேண்டும், என்னாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? Who is this? இவர் யார்? இவர் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். அப்படியானால் அவர் எல்லாவற்றிலும் தம்முடைய வல்லமையை காண்பித்து உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய முடியுமா, முடியாதா? கண்டிப்பா முடியும். அதனால்தான் அந்த வசனத்திலே மாம்சமா அந்த 17ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. இதை நீங்களும் நானும் நன்றாக யோசிக்க வேண்டும். And there is nothing இத இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா, nothing too hard for thee, nothing too hard for thee. அப்படியானால் எதுவுமே உங்களுக்கு கஷ்டம் இல்லை. இங்கிலீஷ் பைபிள் உள்ள அர்த்தத்தின்படி எதுவுமே எல்லாமே உம்மாலே முடியும், எல்லா காரியத்தையும் உம்மாலே வாய்க்க பண்ண முடியும். அல்லேலூயா. அப்படியானா நீங்களும் நானும் இதை யோசிக்க வேண்டும். அப்படியே எல்லாமே வாழ முடியும், எல்லாம் வாழ முடியும். அது ஃபேமிலி மேட்டரோ, பர்சனல் மேட்டரோ, ரிலேஷன் மேட்டரோ, மினிஸ்ட்ரி, ஒரு மினிஸ்ட்ரி அஃபேர், மினிஸ்ட்ரி காரியங்களோ, இதெல்லாம் நாம் யோசிக்கலாம். அதாவே இந்த விஷயத்திலே நீர் அதிசயம் செய்ய மாட்டீரா என்று அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ காரியங்களுக்காக விம்மி விம்மி அழுது அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலே இந்த முதலாவது who is this is omnipotent. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்ப்போமானால், எபேசியன்ஸ் சாப்டர் 20, எபேசியர் 3:20 3ஆம் அதிகாரம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. கவனிங்கள், வாசிங்கள் மறுபடியும். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே அல்லேலூயா நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. கவனிங்கள், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி, அக்கார்டிங் டு த பவர். அத நமக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்து, நமக்குள்ளே ஒரு பலத்த சத்துவத்தின் வல்லமை கர்த்தர் கிரியை செய்து கொண்டார். அந்த வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே என்னால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று பார்க்கும் பொழுது, இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதமானாலும் பூலோக ஆசீர்வாதமானாலும் இந்த வசனத்தை பார்ப்போமானால், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே அவருக்கு தெரியும், இந்த குடும்பத்துக்கு, இந்தந்த பரிசுத்தவான்களுக்கு, இந்தந்த பரிசுத்தவாட்டிகளுக்கு
இப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்டு நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற அப்படிப்பட்ட குடும்பத்தாருக்கு பலத்த சத்துவத்தின் வல்லமை கிரியை செய்யும். அவருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நீங்களும் நானும் கர்த்தரை விடாமல் பற்றி ஜீவித்து கொண்டிருக்கிறோம். உள்ளுக்குள்ளே ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த வல்லமை உள்ளத்தின் ஆழத்தில் நமக்குள்ளே, அந்த வார்த்தை மிக முக்கியம். அவர் அந்த அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர் ஆகிய அவருக்கு. அன்பான கர்த்தருடைய அவர் உள்ள கிரியை செய்கிறார். within me, within my mind, within my soul, within my body, within my office, within my ministry, within my family. நமக்குள்ளே, எங்க இருதயத்துக்குள்ளேயும் சிந்தைக்குள்ளேயும் மனதுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் among relations, சொந்தக்கால மத்தியிலும் உள்ளேயும் எல்லா இடங்களிலும் அவர் உங்களுக்காக கர்த்தர் பலத்த சத்துவத்தின் வல்லமையோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் அதை விசுவாசிங்கள். அப்படி விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் நானும் அவரோடு கூட, நான் வாசித்த முதல் வசந்த நகரத்தார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு who is this, யார் இவர், இவர் யார் என்று கேட்டார்கள். முதலாவது என்னவென்றால் he is omnipotent. அவர் ஒரு சர்வ வல்லவராக இருந்து நமக்குள்ளே கிரியை செய்கிறார். he is powerful. he can do anything. he can do anything for you, any matter, any situation, anything. Means he can do all things in Christ. நாமும் அதை செய்ய முடியும், அவரும் அதை செய்வார். இப்படிப்பட்ட வல்லமைக்காக கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக who is this, நகரத்தார் எல்லாரும் இவர் யார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இரண்டாவதாக நான் சொல்வேனானால், அத இன்னும் முதல் குறிப்பிலே சர்வ வல்லவர் என்று சொல்லும் பொழுது, இன்னும் முடிக்கவில்லை மன்னியுங்கள், முதலாவது குறிப்பு சர்வ வல்லவர் என்று சொல்லும் பொழுது 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் பார்க்க போமானால், எசேக்கியா ராஜா ஒரு பெரிய ஜெபம் எடுக்கிறான். கிங் எசேக்கியா prayed unto the Lord. இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவின் இடத்திலே வந்து சொன்னார்கள். 2 ராஜாக்கள் 19:5. அடுத்தது, அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தையினாலேயே பயப்படாதேயும், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி. 18:5 வாசிங்க. 18:5. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. நீங்கள் அதுபோல இன்னொரு வசனம், சகரியா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், வானத்தின் பூமியும் படைத்தவரேன்னு இருக்கும். எசேக்கியா அவர் ஜெபம் பண்ணுவான். வானத்தின் பூமியை உண்டாக்கினவரே ஜெபிப்பான். சகரியா 8:6 வாசிக்கலாம். 8:6. அங்கே 8:6 சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அது இந்த ஜனத்தில் மீதியானவரின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமா இருந்தாலும் என் பார்வைக்கு ஆச்சரியமா இருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து. அவனைகள் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26வது வசனம்.
மத்தேயு 19:26. 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும், மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும். அதே வசனம் லூக்கா 18:27, லுக்ஸ் காஸ்பல் 18:27, அதிலும் தேவனால் எல்லாம் கூடும். மார்க்கு 10:27 தேவனாலே எல்லாம் கூடும் இருக்கு. லூக்கா 18:27, அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அவனிங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், பரிசுத்தவான்கள் இந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ண மாட்டாரா? இது கைகூடி வராதா? அதனால ஒரு பாட்டே இருக்கு, கூடுமே கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல ஒன்றுமில்ல. கவனிங்கள், கூடுமே எல்லாம், it will come, it will accomplish, எல்லாமே கூடும், எல்லாமே அவரால் கூடுங்க. பிசாசு ஆல்வேஸ் த ஸ்பிரிட் ஆஃப் செக்டேரியன், அதாவது பிரிக்கிற ஆவி, அவனை பிரிச்சுட்டே இருப்பான். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுவார். இன்றைக்கு நாம் இதெல்லாம் கைகூடி வர மாட்டேங்குது. பிள்ளைங்க மத்தியில இவ்வளவு இருக்குது, புருஷங்கிட்ட இவ்வளவு இருக்குது, மனைவி கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்குது, புருஷங்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இந்த சபையில இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இந்த ஊழியக்காரங்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இந்த லீடர்ஸ்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதாவே எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ண மாட்டீரா என்று ஜெபிக்கும் பொழுது, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். Who is this? He is omnipotent. அவர் வந்து சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடினாலே அவர் சொல்றார், மை சன் அண்ட் மை டாட்டர், என் மகளே என் மகளே, எல்லாமே உனக்கு கைகூடும். provided you should seek early in the morning. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். நீ என்னை தேடும் பொழுது உனக்கு வேண்டிய கைகூடி வருகிற காரியத்தை நான் கைகூடி வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த மத்தேயு 19:26, லூக்கா 18:27, மார்க் 10:27 படிச்சு பாருங்க. எல்லாமே ஒரே வார்த்தை தான், தேவனால் எல்லாம் கூடும். அக்கார்டிங் டு ஹிஸ் வில், அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். இரண்டாவதாக வாசிக்கும் பொழுது அதே குறிப்பில் ரோமன் 4:21 வாசியுங்கள். ரோமன்ஸ் 4:21 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்திலே வல்லவனானான். இங்கிலீஷ் பைபிள்ல he was able also to perform. He was able also to perform. பர்ஃபார்ம்னா இங்கிலீஷ் பைபிளுக்கும் தமிழ் பைபிளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அவன் வல்லவனானால் விசுவாசத்துலன்னா he can do all things. இயேசு செய்தது போல அவர் வல்லமை உள்ளவர். ஓ எஸ்டிஸ், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லும் பொழுது அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். இங்கிலீஷ் பைபிள்ல he was able also to perform. அதை வந்து ஆக்டிவ் பண்ண, அதை நடைமுறைப்படுத்த, அதை செயல்முறைப்படுத்த அதற்கு அவன் வல்லவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இரண்டாவதாக ஆம்னி பிரசன்ட். ஹூ இஸ் திஸ்? இவர் யார்? நகரத்தார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று சொல்லும் பொழுது ஆம்னி பிரசன்ட்,
சர்வ வியாபியாக காணப்படுகிறார். வாசிக்கலாம். உபாகமம் 31:8. உபாகமம் 31:8 கர்த்தராகிய ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 31:8. கர்த்தாவே, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். மறுபடியும் வாசிங்கள். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். பிரசன்ட் டென்ஸ். போனார் அல்ல, போனார் கர்த்தர் முன்பாக போய்விட்டார், போய்கொண்டிருக்கிறார் என்றல்ல, அல்லது அவர் போவார் என்றல்ல. வசனம் சொல்லுகிறது கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். போகிறவர். It is that go before thee. வாசிக்கிறேன். It is that go before thee. அவர் உங்களுக்கு முன்பாக அவர் போகிறவர். வாசிங்கள் மறுபடியும். கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். He will never leave you nor forsake you சொல்லும் பொழுது he is always going before you. அவர் உன்னும்பா போயிட்டு இருக்கிறார். வீட்டுல இருந்தாலும் சரி, ரூம் விட்டு அறை போனாலும் சரி, within your compound, within your family matter, within your office section, official sector, in the ministry, எல்லாத்தையும் பாருங்க. The Lord is going before you. உங்களுக்கு முன்பாக அவர் போய்கொண்டு he is omnipresent. அவர் சர்வ வியாபியாக இருந்து in all places, எல்லா இடங்களிலும் அவர் உங்களுக்கு முன்பாக அவர் போய்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 43:2 வாசிக்கலாம். ரொம்ப முக்கியமான வசனம் அது. ரொம்ப கேர்ஃபுல்லா வாசிங்கள். ஏசாயா 43:2 தெரிந்த வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ தண்ணீர்கள், வாட்டர் ஆல்வேஸ் denotes problem. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஒரு பக்கம் தண்ணீர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காண்பித்தாலும், இந்த இடத்திலே நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். I will be with you. நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது I am with you. அவைகள் உன்னை புரளுவதில்லை. நீ அக்னியிலே நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. வாசிங்கள் மறுபடியும். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். வாட்டர். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ரிவர். நீ அக்னியை நடக்கும் போது வேகாதிருப்பாய், ஃபயர், அக்னி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. அவனிகள் அது தண்ணீரா இருக்கட்டும், ஆறுகளா இருக்கட்டும், அல்லது நெருப்பா இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையை காண்பிக்கிறது. Water denotes always difficult problem. Fire, நெருப்பு. இவ்வளோ கஷ்டமா இருக்குது. சில யோசிப்பாங்க, ஏன் தான் ரட்சிக்கப்பட்டனோ, பரிசுத்த ஜீவியமோ, ரட்சிப்பின் அனுபவமோ, பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் எல்லாமே இவ்வளோ ஒரு ஃபயரியா இருக்குது, இவ்வளவு கஷ்டமா இருக்குது. எப்படி கடந்த நீ ஆறுகளை கடந்து போகும் பொழுது, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது, நீ நெருப்பு அல்லது இவற்றெல்லாம் கடந்து போகும்பொழுது நீ வேகாதிருப்பாய். அப்படியானால் கர்த்தர் எந்த சிச்சுவேஷன்ல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். His omnipresence. Oh my daughter, my son, you are crossing water problem. குடிக்கிற தண்ணி பிரச்சனை அல்ல. தண்ணீர் உங்க லைஃப்ல ஒரு ப்ராப்ளத்தை, ஒரு பிரச்சனை காண்பிக்கிறது. அது மட்டுமல்லாமல்
If you crossing the river, ஒரு ஆறு கடந்து போவது கஷ்டம். ஒரு ரன்னிங் வாட்டர் நீ குறுக்க கடந்து போவது மிக மிக கஷ்டம். அப்புறம் அக்னியில், அந்த வசனம் என்ன போட்டிருக்குது 43:2, அக்னியில் நீ அக்னியிலே நடக்கும் போது if you walk in the fire, அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். உடனே ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ, அதான் நமக்கு தெரியும். அது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனாலும் இந்த கிருபையின் காலத்திலே, இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில், பிரசன்ட் டே சிச்சுவேஷன்ல கர்த்தர் நம்மளை அப்படியே நெருப்பினாலே சுட்டெரிக்காதபடி, நெருப்பினாலே பஸ்பமாகாதபடிக்கு, உருகுலைந்து போகாதபடிக்கு நம்மளுடைய ஃப்ரேம் ஆஃப் த பாடி, நம்மளுடைய சோல் அண்ட் மைண்ட் எல்லாவற்றையும் பத்திரமாக பாதுகாக்கிறார். That is why he is called omnipresent. சர்வ வியாபியாகிய தேவன் நானும் நீங்களும் இப்பொழுது காணப்படுகிற கிருபையின் காலத்திலே பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் போகிற பாதையிலே அவர் கூட இருந்து கண்ணின் மணி போல காத்து கொள்வாராக. ஹல்லேலூயா. அதை நீங்களும் நானும் நன்றாக உணர வேண்டும். உதாரணமாக நான் சொல்லேனானால், மத்தேயு சுவிசேஷம் 8:24 வாசியுங்கள். Matthew 8:24. Matthew 8:24. அதில் நான் பார்ப்போமானால் 8:24. ஹல்லேலூயா. சோதரம். அப்பொழுது படகு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாய் கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையா இருந்தார். கவனிங்கள், அவரோ நித்திரை. மறுபடியும் வாசியுங்கள். அப்பொழுது படகு அலைகளினாலே மூடப்படத்தக்கதா. வாழ்க்கையாகிய படகு, வாழ்க்கையாகிய குடும்பம், நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கிற அந்த குடும்பத்திலே மூழ்கத்தக்கதாக, குடும்பம் சின்ன பின்னமாய் போயிடுமே என்று பயந்து கொண்டிருக்கிற நமக்கு, உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த வார்த்தை ப்ராபர்ட்டிக்கல் அட்டரன்ஸ். கர்த்தர் உங்களோடு நேரடியாக இந்த காலை ஆராதனையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி மூழ்கத்தக்கதாக, குட் ஃபார் நத்திங் ஆயிடுமே, மூழ்கத்தக்கதாக வாசியுங்கள். அப்பொழுது படகு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாய் கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையா இருந்தார். ஹெவி wind, great wind, பெரிய காற்று வீசுது. But Jesus was sleeping in the boat. He was sleeping in the boat. அவநீங்கள் உங்களோடு கூட உங்க பிரச்சனையில டிராவல் பண்றது யாருன்னா புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ கிடையாது. The Creator is always traveling with you. உண்டாக்குன கர்த்தர், எல்லாவற்றையும் ஆணும் பெண்ணுமாக மனுஷனை உண்டாக்குன தேவன், இப்பிரபஞ்சத்தின் தேவன், அதாவது உலகத்தின் அதிபதி என்று சொல்லவில்லை, இந்த உலகத்துக்கும் பரலோகத்துக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தர், அவர் உங்களோடு கூட எல்லா காலகட்டத்திலும் இருக்கிறார். That is why he is called omnipresent. எல்லா காலகட்டத்திலையும் அவர் இருக்கிறாருங்க. எல்லா சூழ்நிலையிலும் அவர் இருக்கிறார். அந்த போட்ல, அந்த படகு மூழ்கத்தக்கதாக, உங்களுடைய குடும்பமே கவிழ்ந்து போகிற சூழ்நிலை, புருஷன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இப்படி கஷ்டப்படுகிறார்களே என்று இருக்கிற அந்த சூழ்நிலையில கூட ஜீசஸ் இஸ் வித் யூ. ஹல்லேலூயா. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் நம்பி விசுவாசிக்க வேண்டும். கடைசியாக இந்த உண்டு கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலே கவனிக்கலாம். கடைசியாக இன்றைக்கு இஸ் ஆம்னிஷியன்ட், சர்வ ஞானி. மத்தேயு 6:8 வாசியுங்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். மத்தேயு 6:8. அது 6:8 தான். 6:8. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே.
உங்களுடைய பிதா, உன்னுடைய பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் உங்களுக்கு அறிந்திருக்கிறார். இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறார். he knows. அதான் சர்வ ஞானி. என் மகளுக்கு என்ன தேவை, என் மகனுக்கு என்ன தேவை, என்னால் உண்டாக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், உலக ஜனங்கள், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்ன தேவை, ரட்சிக்கப்படாத புறஜாதியார்களுக்கு மீட்பு தேவை. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த நமக்கு பரிசுத்தம் தேவை, நமக்கு கிருபை தேவை, நமக்கு பலன் தேவை. அந்த வசனம் மறுபடியும் வாசியுங்கள். 6-8. நீங்கள் அவர்களை போல நீங்களும் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே, before you pray, இதுக்காக ஜெபம் பண்ணலாம் நம்ம யோசிப்போம். சரி, தனியா போய் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ஃபாஸ்டிங்கோட கதவை சாத்திட்டு சும்மா அப்படியே ஜெபம் இல்லை, அமைதியாக இருதயத்திலே ஜெபிக்கலான்ட்டு ஒரு வாரமா எங்கேயாவது சோஃபாலேயோ மொட்டை மாடியிலையோ இல்ல நடந்து போகும்போது ஜெபம் பண்ணுவோம், யாருக்கும் தெரியும். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன தேவை, இந்த குடும்பத்துக்கு என்ன தேவை, இந்த புருஷனுக்கு என்ன தேவை, இந்த மனைவிக்கு என்ன தேவை, இந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை, இந்த ஊழியத்துக்கு என்ன தேவை, இந்த ஊழியக்காரனுக்கு என்ன தேவை, இந்த ஊழியக்காரிக்கு என்ன தேவை, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினாலே இஸ் கால்ட் ஆம்னிஷியன். அவர் சர்வ ஞானியாக இருக்கிற. 139 சங்கீதம் 4 வசனம் வாசியுங்கள். Psalm 139:4. அங்கேயும் 139:4. என் நாவில் சொல் பெறுவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீ அறிந்திருக்கிறீர். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே, என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீ அறிந்திருக்கிறீர். Before I utter one word, ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிப்பதற்கு முன்பே கர்த்தர் எல்லாம் அறிஞ்சார். நீ என்ன கேட்க போற, கர்த்தருடைய சமூகத்துல என்ன அழுது ஜெபம் பண்ண போறீங்க, பாரத்தோடு கேட்கிற காரியங்கள், சாதாரணமாக கேட்கிற காரியங்கள், ஊக்கத்தோடு ஜெபித்து கேட்கிற காரியங்கள், போராடி யாக்கோபு போல போராடி ஜெயம் பெற போகிற காரியம், எல்லாவற்றையும் மறுபடியும் அந்த வசனம் வாசியுங்கள். 139:4. அல்லது என்னுடைய பேசுகிற என்னுடைய நாவிலே சொல் வருவதற்கு முன்பாக, நாவில் சொற்பெறுவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீ அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. ஹல்லேலூயா. He knows everything. நாம என்ன கேட்க போறோம், என்ன கர்த்தர்கிட்ட போய் கேட்க போறோம், அவரை பிடிச்சி ஒழுக்கி அசைத்து, கர்த்தாவே இதை செய்யும் ஐயா, இந்த காரியத்துக்காக இறங்கும், என் குடும்பத்துக்காக இறங்கும், என் பிள்ளைகளுக்காக இறங்கும், என் மருமனுக்காக இறங்கும், என் மருமகளுக்காக இறங்கும், நீர் கொடுத்த இப்ப ஏற்பட்ட இந்த நல்ல குடும்பத்து கர்த்தாவே சேதமில்லாமல் காக்கிறீரே என்று சொல்வதற்கு முன்பாக, நாவிலே பிறப்பதற்கு வார்த்தை வருவதற்கு முன்பாக he knows. That is why he is called omniscient. அவர் சர்வ வியாபியா, உலகமெங்கும் சர்வ ஞானியாக காணப்படுகிறார். அப்படியானால் அவர் அறிந்த ஞானி, சர்வ ஞானி. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். மன்னர் பிஃபோர் அவருடைய நம்மளுடைய டீட், நம்மளுடைய தாட், நம்மளுடைய வேர்ட், டீட், தாட், வேர்ட், இது மூணு நம்ம கிட்ட வெளியே வருவதற்கு முன்பாகவே இதெல்லாம் அறிந்து நமக்காக அவர் செய்கிறார். ஓ இஸ் திஸ். நகரத்தார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று கேட்டார்கள். He is omnipresent, he is omnipotent, he is
ஆம்னிஷியன்ட், சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன்னாடு கல்லம்பே, அவன் நித்திய புய கல்லுன்னாதாரம்பே. இந்த தேவன் எல்லாம் உள்ள சதா காலம் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன்னாடு கல்லம்பே, அவன் நித்திய புய கல்லுன்னாதாரம்பே. ஹல்லேலூயா. இந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த தேவன் சர்வ ஞானி உள்ள தேவன். இந்த தேவன் சர்வ வியாபியாகிய தேவன். இந்த 3 அடைமொழிகளை கொண்டுள்ள தேவன் நம்மை மரண பரியந்த நம்ம நடத்துவார். ஹல்லேலூயா. ஜெயம். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். தேவரே, பரிசுத்த ஆவியானவரே, who is this? இவர் யார் என்று நகரத்தார் ஆச்சரியப்பட்டார்கள். அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நீர் யார்? நீர் சர்வ வல்லம் உள்ளவர், சர்வ வியாபிகத்தாவே, சர்வ ஞானியாக இருந்து எங்களுக்கும் எல்லாருக்கும், மீட்கப்பட்டவர்களுக்கும் மீட்கப்படாதவர்களுக்கு உம்முடைய ரட்சிப்பின் அன்பை காண்பித்து, கர்த்தாவே, இதை ஏற்றுக்கொண்டு நீர்தான் ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்தவான்களாகிய நாங்கள், அப்பா, நீதிமான்களாகிய நாங்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகிய நாங்கள், சியோனுக்கு நேராக அழைக்கப்பட்டவர்களாகிய நாங்கள், மனவாட்டி ஸ்தானத்துக்காக காத்து கொண்டிருக்கிற நாங்கள், எங்களுக்கு கர்த்தாவே நீ சர்வ வல்லவரும் சர்வ ஞானியாகவும் சர்வ வியாபியாகவும் இருந்து எங்களை முற்று முடிய வழி நடத்துவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.